அடுத்தது வந்து இந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடணும். இப்ப ரமலான்ல வந்து 2 வருஷமா 3 வருஷமா சஹர் நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த நிகழ்ச்சியில வந்து முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல இருந்து நடத்துது. ஏன்னா ட்ரஸ்ட்ல இருக்கனால சொல்லிட வேண்டிய, நானும் மெம்பரா இருக்கனால ட்ரஸ்ட்ல இருந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில விளம்பரம் வாங்குறோம். அதிகமான விளம்பரம் நமக்கு தான் கிடைச்சு. இந்த வருஷம் சரி, போன வருஷம் சரி, விளம்பரம் கிடைச்சா அதுல இருந்து ஒரு ஃபாயிதாக்கள் வரும், ஓரளவுக்கு வருமானங்கள் வரும் எல்லாம் தெரியும். அந்த வருமானத்திலும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, 30 நாளைக்கு நம்ம நடத்துறோமே, இதை நான் பிசினஸ் பண்ண நினைத்தால் இந்த சஹர் நிகழ்ச்சிய முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் நானா அந்த வார்த்தையை போடுறதுனாலதான் அதுக்கு அந்த காசு போகுது. நான் போடாம பிஜே வழங்கும் நானே போட்டுக்கிட்டு நான் உங்களை மாதிரி 4 பேர் குடிச்சு விளம்பரம் முடிச்சு சொன்னால் எனக்கு அந்த ரமலான்ல 4-5 ரூபாய் எனக்கு தனியா தூக்கின மாதிரி எனக்கு கிடைக்கும். குற்றமும் இல்ல எனக்கு கிடைக்கும். அத கூட எனக்கு தெரிஞ்சு நான் பேயம் பைத்தியக்காரனும் இல்ல. சொல் வியாபாரமாக்கிட்டான் வரக்கூடாது. சொல்லுக்கு வெயிட் இருக்க காசுக்கு தான் பேசுறான்னா அந்த சொல்லுக்கு மரியாதை வராது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் வேணும்னு அதை தவிர்க்கிறது தப்பு கிடையாது. நானே செய்யலாம். அவங்க முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுக்கு சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சுட்டு போறேன். என்ன அதனால என் இஸ்லாம் இனிய மார்க்கத்தை நான் நடத்த இல்லாதான் நான் போய் கேட்ட விளம்பரம் தரமாட்டாங்களா? தருவாங்கல்ல. நான் அதை நானே நடத்திடக்கூடாது, என்னுடைய இதை ஆக்கிடக்கூடாது. நான் அது விரும்பல. ஏன் விரும்பலன்னு கேட்டா கேட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாம் காசுங்க, காசு சும்மா ஒரு சொல்லுக்கும் காசு, ஒரு வார்த்தைக்கு பணமாக்கும் தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அப்ப நானும் காசுக்கு வளையிற மாதிரிலாம் வந்துடும். நானாவே இருக்கணும்னு சொன்னா சொல்லுக்கு காசு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை தவிர்க்கிறேனே தவிர அதுலயும் கூட எனக்கு ஒன்றும் கிடையாது. இதை விளங்கிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து பையங்கள் எல்லாம் காலேஜில் படிக்க வச்சுட்டான்னு சொல்றது வந்திருக்கு. இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனங்கள். இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய். பையங்கள்னா என்ன, எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் தான் காலேஜ் படிக்கிற வயசுல இருக்கிறான், 2 பசங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க, காலேஜ் வயசு வரல. அந்த ஒரு பையனும் காலேஜில் படிக்க வைக்க முடியாம நிறுத்திட்டேன். இதான் நிலைமை. எல்லா பசங்களும் பயங்கரமான ஸ்கூல்ல அதெல்லாம் ஒன்றும் படிக்கல. இந்த இருக்கிற மியாசியில படிச்சாங்க, பக்கத்தில் இருக்க மியாசி ஸ்கூல்லாம் படிச்சாங்க. அப்ப படிச்சு விட்டு வந்து என்ஜினியரிங் காலேஜுக்கு பணம் கொடுத்து சேரணும். அதற்கான நம்மகிட்ட வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு பாலிடெக்னிக்கல விட்டோம். அதுவும் சரி வரல, ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கிடைக்கல. அப்ப நிறுத்தியாச்சு. நம்மளோட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். வழங்குதா? இதுதான் தவிர காலேஜில் படிக்க வைக்கிறான், கார்ல தான் பிள்ளைகளை அனுப்புறாங்கிறதுலாம் அப்பட்டமான பொய். ஆபீஸுக்கு இந்த வர்றாங்க, நடந்தா வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு தொலைவுல இருக்கு. பாதி பிராட்வே நெருக்கி நம்ம வீடு இருக்குன்னா அங்க நடந்து வந்துட்டு இருக்கிறேன். வாழ்க்கை எப்படித்தான் ஓடுதுன்னு வாழ்க்கை எப்படித்தான் ஓடுதுன்னா நான் யாரும் ஏமாத்தல. எனக்கு 1000 தொழில் தெரியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறையிலையுமே நான் வந்து வெக்கம் இல்லாம செய்வேன், இறங்குவேன். சென்னையில மதுரையில் இருக்கும் பொழுது நம்ம பிரஸ் வச்சிருந்தோம். பிரஸ் மிஷினை வாங்கணும். மிஷின் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நானே மிஷின் ஓட்டுவேன். வாங்கும்போது ஒன்னும் தெரியாது. மிஷினை நானே ஓட்டுவேன், நானே கட்டிங் பண்ணுவேன், நானே பெயிண்டிங் பண்ணுவேன், நானே கம்போஸ் பண்ணுவேன், நானே மிஷினை கழட்டி ரிப்பேர் பண்ணுவேன். எல்லாம் நான் செய்யக்கூடியவன ஆக்கிடுவேன். அவனையும் நம்பிக்கிட்டு செய்ய மாட்டேன் எந்த தொழிலையுமே. அந்த மாதிரி வந்து எதையுமே வந்து உழைச்சுதான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா எதுலையுமே ஹலாலான ஒரு வழிமுறையை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. அது ஒரு சகோதரர் மேலப்பான சகோதரர் வாங்கி கொடுத்தாரு. அன்பளிப்பு அவராக கொடுத்தாரு. எது கொடுத்தாருன்னா ஹதீஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்துச்சாமல, அதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சகோதரர் வாங்கி கொடுத்தாரு. கிதாபுகள் வாங்குற மாதிரி சீடிகள் போட்டு பாக்குறதுக்காக அவர் வாங்கி கொடுத்தாரு. அவர் யாருங்கிறது வந்து நம்ம ஆயுதருக்கு தெரியும், பாக்குறது தெரியும், சம்சுல்வாவுக்கு தெரியும். அவர் சொல்வதை விரும்ப மாட்டாங்கிறதுக்காக ஆளை சொல்லல. சும்மா ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். அது 50 பேரும் சொல்ல வேண்டிய ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாரு. ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறங்க, ஹதீஸ் பாக்குறது வச்சுக்கிறங்க. நான் கிதாபு தொடர்பான யாருந்தாலும் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் இந்த காலத்துல கம்ப்யூட்டர்லாம் கிதாப் மாதிரி உள்ளது. சாப்ட்வேர் கேட்பேன், கிதாபுகள் உரிமையோட என்ன வேணும் கேட்டா கிதாபு தாங்கன்னு கேட்பேன். எல்லாரும் கேட்க மாட்டேன். ரொம்ப அந்த காலத்துல இருந்து கேட்பேன், கிதாபு கேட்பேன். அவங்களாம் என்ன வேணும் கேட்டா கேட்பேன். அதுவும் ஆள் பார்த்து தான் கேட்பேன். வேற சட்டையை தாங்க, பொட்டியை தாங்க, அது தாங்க, இது தாங்க கேட்க மாட்டேன். யாருன்னு தெரியாத ஆளுக்கு, அறிமுகம் இல்லாதவங்க இவங்கள்ட்ட அவெல்லாம் கேட்கவும் மாட்டோம். யார்கிட்ட கேட்போம்? அத்ருமா பிரதர்சி மாதிரி, அலாவுதி மாதிரி, என்னோட அண்ணன் தம்பியா பழகுற மாதிரி ஆட்களா இருந்தா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு அவ்வளவு ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட நம்ம கிதாபுகள் கேட்டிருக்கிறோம்னு வைங்களேன். இப்ப இந்த காலத்துல சாப்ட்வேர் கேட்போம், ஹதீஸ் சாப்ட்வேர் சீடிகள் இருக்குல்ல, அதை கேட்போம். அந்த மாதிரி ஒருத்தர் அது கேட்காம தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு வைங்களேன். அந்த கம்ப்யூட்டரை வைத்து நான் வந்து ஹதீஸுகளை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இதை சும்மா ஹதீஸை 24 மணி தேடிட்டு இருக்க முடியாதுல. அது போக உள்ள நேரத்தில் இதை வந்து இதுல இருந்து நம்ம வந்து ஒரு சம்பாதிப்பதற்கான ஏதாவது ஒரு வழிமுறையை யூஸ் பண்ணிக்கிற முடியுமான்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து டைப் பண்ணி சிடிபி வேலை பண்றது, டிசைன் பண்றது, அது மாதிரி வந்து வீடியோ கேசட்டுகளை
சிடியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது, ஆடியோ கேசட்டுகளை வந்து சிடியா மாத்தி கொடுக்கிறது, MP3 ஃபைலா மாத்துறது மார்க்கத்துக்கு விரோதமான இல்லாதவைகளை, மார்க்கத்துக்கு ஹலாலான பயான்கள், சொற்பொழிவுகள், மற்ற இது மாதிரியான விஷயங்கள், குர்ஆன் அது இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பேன். அது எனக்கு தெரியும். நான் படிக்காமலே நானாகவே குர்ஆன் இது பைண்டிங் கட்டி கொடுக்குற மாதிரி, பைண்டிங் கட்டி கொடுக்குற மாதிரி வைங்களேன். அந்த மாதிரி வேலைகள் வந்து நான் வந்து நானா படிச்சு நானா தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயுமே படிக்காம நான் அதை தொழிலாக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்ப வந்து 1க்கு 3 கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறேன், அதுக்கு தொடர்பான பிரிண்டர்கள் 2 வச்சிருக்கிறேன், அது ஹார்ட்வேர்கள் வச்சிருக்கிறேன், கன்வெர்ட் பண்ணக்கூடிய சாதனங்கள் வச்சிருக்கிறேன், இன்வெர்டர் வச்சிருக்கிறேன், எல்லாமே இருக்குது. எனக்கு நான் என் மகனை என்னோட சேர்ந்து கொண்டு காலேஜில் படிக்கிறாங்கிறாங்களே, அவனை எடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறான், படிப்பை நிப்பாட்டான். எனக்கு துணையா இருக்கட்டுங்கிறதுக்காக வேண்டி முகமது நிப்பாட்டிட்டு அவன் இன்னைக்கு முக்கால்வாசியில் அவன் பார்ப்பான், அவன் கம்ப்யூட்டர் மட்டும் பார்ப்பான், நானும் பாத்துக்கிறேன். இதுதான் நமக்கு இதுல பறக்கத்தா புஸ்தகங்கள் எழுதிக்கிறவன். இதான தவிர வேற ஒண்ணு இதெல்லாம் அப்பட்டமான பொய். ஆமா, செருப்பு போடுறாரு, செருப்புல நான் அந்த காலத்துல கொள்கையை வச்சிருக்கிறேன். இந்த 600 ரூபாய் செருப்புங்கிறது இப்ப உள்ளது அன்னைக்கே சொன்னது. அந்த செருப்பு பார்த்து ஒருத்தன் 600 ரூபாய் செருப்பு போட்டு பாருன்னு நான் மிஷின் ஓட்டுக்கிட்டு இருக்கிறேன். மதுரையில வந்து பார்த்தா அந்த செருப்பு ஹவாய் செருப்பு 16 ரூபாய் செருப்பு போட்டுருக்கிறேன். அதை பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் தவிது கொண்டான் அந்த பையன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் அன்னைக்கு நடக்குது. நான் எந்த காலத்திலயுமே செருப்பு 100 ரூபாய்க்கு மேல போட மாட்டேன். இன்னைக்கு உள்ள மதிப்புக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் செருப்பு ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தா கூட அடுத்தாள் கொடுத்துருவேன். செருப்புங்கிற காலில் ஒரு முதிக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு அப்படி கொள்கையில உள்ள ஆளு. ஆமா, இப்ப எத்தனையோ வருஷமாச்சு வாட்சி கூட கட்டுறது கிடையாது. சிலர்லாம் அதுதான் தேவையில்லைங்கிற அடிப்படையில் போயிட்டு இருக்கான். வாங்கி கட்டு 100 ரூபாய்க்கு வாங்கி வாட்சி பெரிய காசு இல்ல பிரச்சனை. இது என்னது போட்டு வாட்சி தேவையில்லாம இப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வெளிப்படையான அத்தர் பூசிக்கிட்டு போறது, இப்படி அது மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் கிடையாது. தேவையான ஒரு டிரெஸ், ஒரு கண்ணாடியா ஒரு அளவோடு அதுவும் போயிட்டு இருப்போம். அதுக்கு மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அதுல கூட ஒரு தோற்றம் காட்ட நம்ம விரும்புறது கிடையாது.